அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாக தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கத்தின் சார்பில் சீரோடும் சிறப்போடும் சமூக அக்கறையோடும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நாள் பயிலரங்கத்திற்கு முன்பதிவு செய்து வெகு தூரங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகளே, நம்ம அனைவரின் மீதும் நம்மையெல்லாம் படைத்து பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதில் சத்தமாக சொல்லுங்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பயிலரங்கம் என்பது இது போன்ற பயிலரங்கம் கடந்த காலங்களில் மிக அரிதாகவே நடந்திருக்குது. 2000 90s குறிப்பாக செக்டார் வைஸாக ஒரு செக்டார் வைஸாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலக்கு நிர்ணயிக்கக்கூடிய பயிலரங்கம், அவர்களுடைய சர்வைவலுக்கான விஷயங்கள் அல்ல, இலக்கு நிர்ணயிக்க ரிவைவலுக்கானது. அந்த இலக்கு நிர்ணயிக்கக்கூடிய பயிலரங்கம் ரொம்ப அரிதாக நடந்திருக்குது. சமீப காலமாக அது மிகச்சிறப்பாக நிறைய இடங்களில் நிறைய அமைப்புகள், சிந்தனையாளர்கள், கல்வியாளர்கள், ஆலிம்கள் முன்னெடுத்து அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சமுதாயத்தில் நல்ல மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. 90s லா படித்தவங்களுக்கு இருக்கக்கூடிய சிந்தனை இலக்கு அல்ல 2000க்கு அப்புறம் 2010 20 ஜாயின் பண்ணுறவங்களுக்கு. 90s லா படிக்கக்கூடியவங்களுக்கு இட்ஸ் அன் ப்ரொஃபஷன், சட்டம் தொழில் என்ற சிந்தனை தான் இருந்துச்சு. அதில் ஷைன் பண்ணுறது எப்படி, அதில் சமூகத்துக்கு சேவையாற்றுவது எப்படி, சமூகத்தினுடைய உரிமைகளை பாதுகாப்பது எப்படி, இதுதான் அவங்களுடைய இலக்காக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட அதல்ல. உலகளாவிய விஷயங்களை உள்வாங்கியவர்களாக நம்முடைய பொறுப்புகள் என்ன என்பதையும் ஒரு கவலை, ஒரு அக்கறை, ஒரு வேட்கை, இது எல்லாமே இன்றைக்கி படிக்கக்கூடிய ஜெனரேஷன்ட்ட இருக்குது. இது இந்த ஒரு 15-20 வருஷம் 25 வருஷத்தில் உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய, இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சமூக அரசியல் மாற்றங்கள், அதனுடைய தாக்கத்தினுடைய ப்ராடக்ட்ஸ் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த யங்கர் ஜெனரேஷன். 2000க்கு பிறகு பிறந்தவங்க, 2000 பிறந்தவங்க, இப்போ ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துட்டையுமே நம்ம போய் நமக்கான சிக்கல் என்ன அப்படின்ட்டு பாடம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் எக்ஸாக்ட்லி தெரியும், விரல் நுனியில் வச்சுருக்கிறாங்க. ஒரு கம்யூனிட்டியாக, ஒரு முஸ்லீமாக, ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கு, இஸ்லாத்துக்கு என்ன சிக்கல் இருக்கிறது, சோஷியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ என்ன அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியும். இந்த சிக்கலை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறதுல தான் நிறைய சிக்கல் இருக்குது. அதில் தான் ஒரு தெளிவில்லாத தன்மை இருக்குது. சிக்கலை எப்படி எதிர்கொள்கிறது, அதுக்கு என்ன திறன் வேணும், என்ன ஆற்றல் வேணும், ஸ்கில் என்ன ஸ்கில் வேணும், இஷ்யூ சோஷியோ பொலிட்டிக்கல் இஷ்யூவை எதை வச்சு எதிர்கொள்ள முடியும், இதில் தான் ஐடென்டிஃபை பண்ணுறதுல சிக்கல் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன தேவை அப்படின்னு சொன்னால் மிகச்சரியான வழிகாட்டுதல் தேவை. உங்களுக்கான நெருக்கடிகள் உங்களுக்கு தெரியும், சோஷியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் என்னென்னு தெரியும். அந்த நெருக்கடிகள் உலகம் அழிகிற காலம் வரைக்கும் குறைய போவதில்லை, மறையப் போவதில்லை. ஒரு முஸ்லீம் என்றாலே அவனுக்கான நெருக்கடிகள், நிறுவனமயமாக்கப்பட்ட நெருக்கடிகள் உலகத்தினுடைய கடைசி நாள் வரைக்கும் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் தன்னை எப்படி திறன்படுத்திக்கிறது, தன்னுடைய சட்டக்கல்வியின் மூலமாக என்னவெல்லாம் ஆற்றல் மிகுந்தவர்களாக உருவாகி வரணும், எங்கெல்லாம் போகணும், எந்த இடத்துக்கு போனால் என்ன செய்ய முடியும், தன்னை எப்படி மேம்படுத்திக்க முடியும், தன்னுடைய வளங்களை எப்படி மேம்படுத்திக்க முடியும், அதன் மூலமாக இந்த உம்மத்துக்கும் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கத்திற்கும் ஒரு தூணாக, ஒரு அசட்டாக எப்படி மாற முடியும், இந்த இலக்கில் தான் பல்வேறு கருத்து வேறுபாடுகள், நீர்த்து போன தன்மைகள், ஒரு ஷார்ப்பாக இல்லாதது, இந்த மாதிரியான சிக்கல் இருக்குது. அப்போ இந்த இடத்துல தான் இந்த மாதிரியான பயிலரங்கம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஷார்ப்பாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்ம ஃபோக்கஸ் டைலூட்டடாக இருக்குது, அப்படியே மங்கலாக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட டிஸ்ட்ரக்ஷன் ஓவராக இருக்குது. நல்லா படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போதே திடீர்னு கொஞ்சம் ஃபோனை உருட்டினோடனே கவனம் மாறி போயிடுது. சற்று நேரம் எல்லாமே மாறி போயிடுது, வேறு ஏதாவது பசங்களோட பேசிட்டு இருக்கோம், அப்படியே மாறி போயிடுது. அப்போ அதிகமான உலக வரலாற்றில் எந்த காலத்திலையும் இவ்வளவு டிஸ்ட்ராக்டட் கம்யூனிட்டி, யங்கர் ஜெனரேஷன் எந்த காலத்தில் இருந்தது கிடையாது. இந்த காலத்தில் தான் கவனச்சிதைவுக்கு உள்ளாக்கப்பட்ட இளைய தலைமுறை அதிகமான எண்ணிக்கையில். அதனால் எது ஒன்றிலுமே இன்டெப்த்தாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய, ஒரு ½ அன் ஹவர் கண்டினியூவாக ஃபோக்கஸ்டாக இருக்கக்கூடிய சூழல் இல்லாமல் இருக்குது.
சரியா? படுத்தோடனே எல்லாத்துக்கும் தூக்கம் வந்துடுதா? ஓ, தனியாக சேனல் ஓடுது. சரியா? ஆமாம், கண்ணு மூடி இருக்குது, படுத்து கிடக்கிறோம், என்னென்னமோ கேட்டது போனது வந்தது இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க. மணியை போக 2 மணி ஆச்சு 3, அப்போ கொஞ்சம் நேரம் எடுத்து ஃபோனை நோண்டுறோம், இப்படியே விடிஞ்சு போயிடுது, இப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்குது. ஃபோக்கஸ் இல்லாதவங்க என்ன செய்ய முடியும்? அப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் யாருக்கு இருக்குது அப்படின்னா சமூகத்தினுடைய முன்னோடிகளுக்கு இருக்குது. ஷார்ப்பு பண்ணும், ஷார்ப்பு ஃபோக்கஸ், லேசர் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த லேசர் ஃபோக்கஸை இதான் உன்னுடைய இலக்கு, இதுதான் உன்னுடைய இலக்கு. அதை ஒரு டிப்பு சொன்னால் பத்தாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் வந்துட்டு மாறி போயிடும். திரும்ப 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 சொல்ல வேண்டியிருக்குது. திரும்ப ஒரு டிப்பு சொல்கிறதுக்கே படாத பாடுபடணும். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறாங்க, 2 லட்ச ரூபா பணம் தேவை. ஆமாம், 2 லட்ச ரூபா பணம் இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பண்ண முடியாது. திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, எத்தனை லட்ச ரூபா தேவைப்படும் பாருங்கள். சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்கள் எது வரைக்கும்? உங்களுக்கு 40 வயசு ஆகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆணுக்கும் பெண்ணுக்கும். 40 வயசில் தான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவு வரும். உங்களுடைய கான்செப்ட் இலக்கு வந்து இன்னும் ஃபோக்கஸ்டாக உங்களுக்கு தெரிய வர்றது 40. அது வரைக்கும் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே அப்படியே போய்கிட்டே இருக்கும். எது ஒன்றுலையுமே திருப்தி ஏற்படாது. அந்த செல்கள் எல்லாம் முதிர்ச்சி அடைஞ்சு அறிவு முதிர்ச்சி ஏற்படுத்தி அறிவு கன்சாலிடேட் ஆகி அடர்த்தி ஆகி அது ஒரு இலக்கை காட்டும் பாருங்கள். உன்னுடைய பொறுப்பு இது. அந்த 40 வயசு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய தேவை சமூக அமைப்புகளுக்கு இருக்குது. அதனால தான் வந்துட்டு அல்லாஹ் மார்க்கத்தை திரும்ப திரும்ப நினைவுபடுத்துங்கள் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் தான். அதனால் இந்த நிகழ்ச்சி வந்துட்டு இந்த பயிலரங்கம் வந்து உங்களுடைய ஃபோக்கஸ்ட் எதில் இருக்கணும், இலக்கு என்ன, அந்த இலக்கு நினைக்க. மற்ற எல்லோருக்குமான இலக்கு நமக்கல்ல, ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஆமாம், நிறைய பேர் லா படிக்கிறாங்க, எல்லா கம்யூனிட்டிலையும் லா படிக்கிறாங்க. ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு இலக்கு இருக்குது. பட்டியலின சமூகம் லா படிக்குது அப்படின்னா அதுக்கான நெருக்கடிகள் இருக்குது, அதுக்கான இலக்கு வேறு. அது சர்வைவலுக்கே லா படிச்சாகணும். அதனால தான் நிறைய பேர் லா படிக்கிற நீங்கள் பார்க்கலாம். இப்படி ஒரு சமூகத்துக்கு இருக்குது. சரியா? ஒரு சில சமூகத்திற்கு அவங்க கட்டமைச்சு வச்சிருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பிஸ்னஸை பாதுகாக்கிறதுக்கு லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் தேவைப்படுது. இப்படி ஒரு சமூகத்துக்கு, இந்தியா தமிழ்நாட்டில் வாழக்கூடிய சமூகத்துக்கும் அந்த சமூகத்தினுடைய இளைஞர்களை சட்டம் படிக்க வச்சு தாங்கள் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய அல்லது தாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கலை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க படிக்க வைக்கிறாங்க. ஆனால் முஸ்லீம் சமூகத்துக்கு சட்டம் படிக்க வேண்டியதுக்குண்டு தனி காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் எல்லாம் என்னங்கிறது தான் இந்த வகுப்பில் உங்களுக்கு கவனப்படுத்த இருக்கிறோம். அது கவனப்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. ஆமாம், அது எத்தனை பேர் உள்வாங்கிறாங்க, எத்தனை பேர் அதை ஃபோக்கஸாக பிடிச்சி வர்றாங்க அப்படிங்கிறதுலாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கையில் இருக்குது. மிகச்சரியான இலக்கை, ஏன்னா வழிகாட்டுதல் என்பது அமானிதம். ஆமாம், தப்பும் தவறையும் தெளிவில்லாததையும் போய் சொல்லிட முடியாது. அமானிதமான ஒரு விஷயம் வழிகாட்டுதலை, அல்லாஹ்க்கு பதில் சொல்லணும். அப்போ அந்த வழிகாட்டுதலை வந்துட்டு மிக சரியாக செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதை பிடித்து வரக்கூடியவர்கள் யார் எந்த லெவலில் உருவாகி வரணுங்கிறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீர்மானிப்பான். அந்த வகையில் தான் இந்த ஒரு நாள் பயிலரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டு. அப்போ காலை அமர்வில் வந்து இன்டர்நேஷ்னல் லா படிக்க செல்ல இருக்கக்கூடிய மாணவருக்கான ஒரு வழி அனுப்பு நிகழ்ச்சியும், மதிய அமர்வில் முழுக்க வகுப்பாக கிளாஸாக உங்களுக்கு 3 பேர் வகுப்பு எடுக்க இருக்கிறோம். அதில் வந்துட்டு பப்ளிக் பாலிசி சம்பந்தமாக, திங்க் டேங்க் இன்ஸ்டியூட் சம்பந்தமாக வழக்கறிஞர் இஸ்மாயில் அவர்கள் கிளாஸ் எடுக்க இருக்கிறாங்க. லீகல் ப்ரொஃபஷனலிசம் எப்படி இருக்கணும் என்பது குறித்து உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் அன்பு சகோதரர் மௌலவி சாஜித் நத்வி அவர்கள் உங்களுக்கு வகுப்பு எடுக்க இருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த இலக்கு, நமக்கான இலக்கு என்னென்ன இருக்குது, அது எப்படி அடைகிறது, அதன் மூலமாக நம்முடைய வளங்கள் எப்படி பெருகும், நம்முடைய ஆற்றல் எப்படி பெருகும் என்பது குறித்தான அந்த வகுப்பை நான் எடுக்க இருக்கிறேன். அதனால் மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, டீ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இறுதியாக மாணவர்கள் அனைவருக்கும், லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும், அது இல்லாமல் அதோடைய தொடர்பு ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆந்த்ரோபாலஜி இந்த மாதிரியான படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சான்றிதழ் வழங்க இருக்குது. தமிழ்நாடு முஸ்லீம் எல்லா சீஃப் கெஸ்ட்டும் சைன் பண்ண சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது. அதனால் இறுதியாக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து அந்த 5:30க்கு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும். அது வரைக்கும் இருந்து நீங்கள் குறிப்பெடுத்து கொண்டு, எல்லாவற்றையும் குறிப்பெடுத்து கொண்டு, ஏன்னா இந்த கிளாஸ் வந்து உங்களுடைய லைஃப் லாங் பயணிக்கு இருக்கக்கூடிய கிளாஸ். அதனால் ஒரு சிலபஸ் போர்ஷனை முடித்தோம், ஒரு மாடலை முடித்தோம், எக்ஸாம் எழுதணும், அதோட முடிஞ்சிச்சு போணுச்சுன்னு அல்ல. இது உங்கள் வாழ்வினுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் இங்கே சொல்லப்படக்கூடிய செய்திகள் உங்களுக்கு கட்டாய தேவையாக இருக்கும். அதனால் வழிகாட்டுதல் தேவையாக இருக்கும். குறிப்பெடுத்துக்கிட்டு மேலே படிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கும். அந்த விஷயங்களையும் நீங்கள் குறிப்பெடுத்துட்டு இன்ஷா அல்லாஹ் வீட்டில் போய் தொடர்ச்சியாக நீங்கள் படிக்கணும். அதுக்கு உங்களுக்கு தொடர்ச்சியாக வழிகாட்டுதல் வழங்கப்படும்.
நீங்கள் பயணிக்கின்ற எல்லா காலத்திலையும் உங்களுக்கு தேவையான எல்லா வகையான வழிகாட்டுதலும் உங்களுக்கு செய்யப்படும். உங்களில் யார் பெஸ்ட்டாக நல்ல சிஜிபி வச்சுருக்கிறீங்க, எக்ஸலண்ட்டான ஐடியாஸ் வச்சுருக்கிறீங்க, நல்ல விஷன் இருக்குது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வந்து நீங்கள் ஹையர் எஜுகேஷன் படிக்கணும், மாஸ்டர் டிகிரி படிக்கணும் அப்படி சொன்னால் அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் தேர்வு ஆனீங்க அப்படி சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கம் உங்களை யூகேக்கு அனுப்பிச்சி மாஸ்டர் டிகிரி, யூகேல யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு அனுப்பிச்சி மாஸ்டர் டிகிரி படிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடும் இருக்குது. அது எல்லாமே வந்துட்டு பொதுமக்களுடைய நிதியிலேருந்து தான் போய் படிக்க வச்சு எடுக்கணும். ஒருத்தர் 2 பேரையா நம்ம ஆரம்பிக்கணும். 5 பேர் 10 பேர் 15 பேர் ஒவ்வொரு வருஷமும் முஸ்லீம் சமூகத்திலிருந்து யூகேக்கு போய் இன்டர்நேஷ்னல் லா படிச்சுட்டு வர்றாங்கங்கிற ஒரு தாட் ப்ராசஸை ஏற்படுத்தணும். அதுதான் இலக்கு. ஆனால் ஒருத்தருக்கே நாங்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அதுதான் வந்து சரியான இலக்கு. இந்த ஒருத்தருக்காக நாங்கள் போய் உட்காந்து பேசும்போது, ஒரு ஏஜென்சிஸ்ட்டை பேசும்போது யூ ஆர் டூ லேட் அப்படிங்கிற சொன்னார். கடந்த 70 வருஷமாக பல அறக்கட்டளைகள் இந்த வேலையை செஞ்சிட்ருக்குது. அவங்க ஸ்பான்சர் பண்ணி வெளிநாட்டுக்கு போய் படிக்க வச்சு கொண்டுட்டு வந்து பாலிசி மேக்கிங்கில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறாங்க. 70 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இப்போ தான் பாய் வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். அதனால் துவங்கி இருக்கிறோம். எல்லாருடைய பங்களிப்பில் தான் இதை துவங்கி இருக்கிறோம். அவர் இன்ஷால்லா இந்த மாதம் லாஸ்ட்டில் வந்துட்டு அவர் போகிறாரு. அடுத்தது 3 பேர் நெக்ஸ்ட் இயருக்கு முன்னால் உட்காந்துருக்காங்க பாருங்கள். அவங்க வந்துட்டு 3 பேர் வந்துட்டு போக இருக்கிறாங்க. அவங்களாம் லா முடித்தவங்க. 1 வருஷம் பைத்துல் இக்மால இருந்து அவங்கள ட்ரெயின் பண்ணுவோம். இன்டர்நேஷ்னல் லாக்கு ஈக்குவலாக அவங்களுடைய நாலேஜ் கொண்டுட்டு போகிறது, லாங்குவேஜ் ஸ்கில் டெவலப் பண்ணுறது, ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறது, இமிக்ரேஷன் வேலைகள் எல்லாம் முடித்து செகண்ட் இயர் செப்டம்பரில் அவங்க வந்து யூரோப் ட்ராவல் பண்ணுவாங்க. எந்த டிசிப்ளின் அவங்களுக்கு எது வேணாலும் செலக்ட் பண்ணி யூரோப் ட்ராவல் பண்ணுவாங்க. அதுதான் இதுக்கான ஏற்பாடு. அதனால் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாழ்க்கை முழுவதும் இருக்கும். சொல்லக்கூடிய செய்திகளை நீங்கள் வாழ்வு முழுவதும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் போய் ஒவ்வொருத்தட்டையும் சொல்லணும். இதுதான் நமக்கான எஜெண்டா. நீங்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறீங்களோ உங்களுக்கு பின்னால் ஒரு டீம் பேட்சாக உருவாயிட்டு வர்ற மாதிரியே உங்களுடைய மென்டாலிட்டி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது உங்களை பாதுகாக்கும். படிக்கட்டு மாதிரி உருவாகி வரணும். ஆமாம், செகண்ட் இயர் 4th இயரில் படிக்கணும் அப்படின்னா 3rd இயரில் நம்மளால் வந்து ஜாயின் பண்ணப்பட்ட ஒரு டீம் இருக்கணும். செகண்ட் இயரில் இருக்கணும், ஃபஸ்ட் இயரில் இருக்கணும். +2 ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கும் நெக்ஸ்ட் லா காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு. உலகத்தினுடைய அதிகாரமிக்க ஒரு படிப்பு, மாஸ்டர் கீ, எல்லா அதிகார மையங்களையும் திறக்கக்கூடிய சாவி. இந்த சாவியை எவ்வளவு வலிமையாக கையாளுறோங்கிறது தான் நம்மளுடைய பிரச்சனைகளை நம்ம எப்படி கையாள போகிறோங்கிறதுக்கான அடையாளம். அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் அந்த ஞானத்தையும் தந்து நம்முடைய இலக்கையும் ஷார்ப்பாக்கி நம்முடைய பணிகள் எல்லாவற்றையும் வெற்றியாக்கி தந்துட்டு அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டமாக இந்த காலை அமர்வுடைய நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது. எல்லாரும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.